பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வாரவலம் உறவுகள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மைய நாட்களிலே நமது பதிவுகள் பெரும்பாலானோர் மத்தியிலே சென்று மிகவும் பிரயோசனம் தக்க விடயமாக இருக்கின்ற இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வெளியிலே கொண்டு வந்து அவற்றினூடாக சில தீர்வுகளை காண்பதற்காக அல்லது மனமாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவே இவ்வாறான பதிவுகளை நாம் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே எங்களுடைய இந்த பதிவுகள் சென்றடைவதில் இருக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே நமது பதிவுகள் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பதிவுகளாக இருக்கும் என்பதை நாம் காணுகின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் தான் தொடர்ச்சியாக நமது பதிவுகளை நமது அன்பான உறவுகளின் வேண்டுகோளின் பேரிலே செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாட்களிலே மற்றொரு பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் தான் இந்த நமது மண்ணிலே நடக்கின்ற திருமண விடயங்கள். திருமண விடயங்களிலே மிக முக்கியமான வகைபாகமாக இருப்பது வலிமா விருந்து. வலிமா என்பது ஒரு சுன்னத்தான அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி கொப்ப ஒவ்வொரு திருமணத்தின் போதும் வலிமாக்கள் இடம்பெறுவது ஒரு சுன்னத்தான இறைவனுடைய ஆசியை பெற்றுக் கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற போது நமது மண்ணிலே நான் நினைக்கின்றேன், நமது கடற்கரை பிரதேசத்திலே, அதனால் தான் இந்த பதிவை நாங்கள் கடற்கரை பிரதேசத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது கடற்கரை பிரதேசத்திலே இருக்கின்ற சுமார் 50க்கும் மேற்பட்ட வலிமா மண்டபங்கள், வரவேற்பு மண்டபங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட அவ்வாறு இருக்கும் என்பது என்னுடைய அனுமானிப்போ. அந்த வகையில் அத்தனை வலிமா மண்டபங்களிலும் அநேகமாக மண்டபங்களிலே வாராந்தம் அல்லது தினமும் வலிமாக்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அநேகமாக வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், விடுமுறை தினங்களில் என்று கூடுதலான வலிமாக்கள் இடம்பெறுகின்றன. அந்த வலிமாக்களிலே நாம் பார்க்கின்ற ஒரு பாரிய ஒரு குறைபாடு என்னவென்றால், அங்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, நூற்றுக்கணக்கானவர்களுக்கும் வலிமாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அத்தகைய வலிமாக்களில் முற்று முழுதாக வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்றவர்கள் அல்லது ஏழைகள் அல்லது யாசகர்கள் முற்று முழுதாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு விடயம். மேலே நான் சில தினங்களுக்கு முன்பு ஒரு வலிமாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு அந்த வலிமாவிலே ஒரு தாய், ஒரு ஏழை தாய், மிகவும் வேதனைப்பட்ட நிலையிலே பசியோடு கிட்டத்தட்ட 2:15 மணி இருக்கும், 2:15 அந்த நேரம் இருக்கும். அநேகமாக வலிமாக்கள் ஓரளவு அழைக்கப்பட்டவர்கள் வந்து உணவை உண்டு விட்டு சென்று விட்ட நிலையில் அப்போது தாமதமாக வந்தவர்கள் தான் வந்து கொண்டிருந்த நேரம். அந்த தாய் தனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கற்றுக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருக்கின்றவர்கள், அங்கே மாப்பிள்ளை நிற்கின்றார், மாப்பிள்ளை உறவினர்கள் நிற்கின்றார்கள், முக்கியமானவர்கள் நிற்கிறார். யாருமே அவை கண்டுகொள்ளவில்லை. உடனடியாக நான் அந்த இடத்தில இருந்து அவரிடம் போய் கேட்டு, என்னம்மா உங்களுக்கு தேவையா இருக்கிறது என்று. அவர் பசிக்கிறது என்று சொல்லி அவரிடம் இருந்த ஒரு கைப்பையை தந்தார். உடனடியாக நானாகவே அந்த சமையல்காரர் உணவை பரிமாறுகின்ற அந்த இடத்துக்கு சென்று அங்கே அவர்களிடம் கொடுத்து உணவை பெற்றுக் கொண்டு வந்து தாயிடம் கொடுத்து விட்டேன். இன்னும் ஒரு ஆணும் அங்கே தவித்துக் கொண்டிருந்தார். அவரையும் நான் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் சொன்னேன், இவருக்கு பசிக்கிறது, இவருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை. இந்த தகவல், இந்த சம்பவம் இடம்பெற்று இன்று காலை நான் கடற்கரைக்கு மீன் வாங்குவதற்காக செல்கின்ற போது அங்கே ஒரு அன்புக்குரிய சகோதரனிடம் அணுகி சொன்னார், இந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய காணொலி ஊடாக சொல்லுங்கள் மக்களுக்கு. கடந்த வாரம் இங்கே இருக்கின்ற இந்த மண்டபங்களிலே ஒரு தனவந்தர் 2 மண்டபங்களை ஒரே நேரத்திலே பதிவு செய்து சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வலிமா விருந்து கொடுத்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு மண்டபத்துக்கு முன்னால் 9 நபர்கள், ஏழைகள், கிட்டத்தட்ட அவர்கள் யாசகர்கள், வறுமையானவர்கள், உணவை பெற்றுக் கொள்வதற்காக நின்றார்கள். நேரம் 3 மணியாகியும் அவர்களுக்கு அந்த வலிமா மண்டபத்திலே இருந்து உணவு கிடைக்கவில்லை. அவர்கள் மிகவும் பரிதாபத்தோடு பசியோடு திரும்பி சென்றார்கள். அப்போது நாங்கள் இங்கே கொஞ்சம் இளைஞர்கள் என்றோம், எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. உண்மையிலேயே எங்களுக்கு மாத்திரமாக வந்தது. இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் சென்றிருக்கிறோம். உண்மையிலே அந்த 9 நபர்களும், அதிலே பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள், மிகவும் பசியோடு திரும்பி சென்றார்கள். நாங்கள் இதை பார்த்து கொண்டிருந்த போது மேலே உங்களை போன்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை செய்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏழைகள் கலந்து கொள்ளாத வலிமாவாக மாறாது. ஆகவே வலிமாக்கள் நாமல் கொடுக்கின்றோம்.
அவற்றை உண்ணுவதற்காக வருகின்றவர்கள் 199 விதமானவர்கள் தனவந்தர்கள் தான் வருகிறார்கள். ஏழைகளுக்கு அங்கு உணவு பரிமாறப்படுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மிக வேதனையாக இருக்கிறது. உண்மையிலே இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது? ஏழைகள் தங்கள் பசிக்காகத்தான் அங்கே வருகிறார்கள். அங்கே மண்டபத்திலே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நன்றாக சாப்பிட்டு விட்டு விடலாம். இன்றைக்கு ஒரு பிரியாணி வெளியிலே கடையில போய் சாப்பிடுவதென்றால் சுமார் 1000 ரூபாய் தேவைப்படும். ஆனால் நமக்கு இலவசமாக கிடைக்கும். ஆனால் அந்த வலிமா மண்டபங்களிலே ஏழைகளை கண்டுகொள்வதில்லை. ஏழைகளுக்கு கொடுக்கின்ற வலிமா விட மிஞ்சி அவர்கள் கொட்டுகின்ற அல்லது அநியாயமாக விரயமாகப்படுகின்ற உணவு அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு சில இடங்களிலே கொடுக்கின்ற ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உணவு எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், சாப்பிட்டு விட்டு மீதமாக இருக்கின்ற உணவுகள், மீதமாக மிஞ்சுகின்ற உணவுகளை பைகளிலே போட்டு அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வுகளாக இவற்றை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடிக்கடி நாம் வலிமாக்களை செல்கின்ற போது மிகவும் கஷ்டமான ஒரு மனநிலையோடு தான் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. வலிமாக்கள் கொடுக்கின்றவர்களுக்கு, வலிமாக்களை உண்ண வருகின்றவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக இந்த ஏழைகளுடைய பாவத்தையும் இந்த ஏழைகளுடைய கண்ணீரையும் மாறி சூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இவற்றுக்கு தீர்வு காணலாம் என்றால், உண்மையிலே பலர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஏழைகளை கண்டால் அல்லது இவ்வாறு அசிங்கமான ஆடைகளோடு நிற்கின்ற வறுமை கோட்டிங்கில் வாழுகின்ற வறியவர்களை கண்டால் அவர்களை கண்டுகொள்வதில்லை, காணாமல் சென்று விடுவார்கள். உண்மை அவர்களுடைய மனோபக்குவம் அவ்வாறு இருக்க இவற்றுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்றால், உண்மையிலே இந்த வலிமா மண்டபங்களிலே வலிமாக்களை ஏற்பாடு செய்கின்றவர்கள் இவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு 20 அல்லது 30 பைகளிலே உணவுகளை முன்கூட்டிய தயார் நிலையில் வைத்திருந்தால், இவ்வாறானவர்கள் வருகின்ற போது அவற்றை கொடுப்பதற்கு ஒருவரை தயார்படுத்தியிருந்தால் அவர்களை கொண்டு அந்த வலிமா மண்டபத்திலே உணவுகளை பரிமாறலாம். ஆக அந்த ஏழைகளும் தங்களுடைய பசியை தீர்த்து விட்டு அவருடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகளுக்கும் அதில் இருக்கின்ற உணவுகளை கொண்டு கொடுத்து பிரார்த்தனையும் செய்துவிட்டு செல்வார்கள். ஆகவேதான் இவ்வாறான ஒரு மனோநிலை, இவ்வாறான ஒரு ஏற்பாடு நமது வலிமாக்களை கொடுக்கின்றவர்களுக்கு வருகின்ற போது உண்மையிலேயே நாம் அவற்றை நல்ல ஒரு கைங்கரியமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த இனிமேல் இதற்கு பிற்பாடு, இந்த பதிவை பார்ப்பதற்கு பிற்பாடாவது இந்த வலிமாக்களை ஏற்பாடு செய்கின்ற தனவந்தர்கள் அல்லது திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற மாப்பிள்ளை வீட்டார், அந்த குடும்ப உறவினர்கள் இவ்வாறு வலிமா மண்டபங்களுக்கு முன்னால் கொள்முகின்ற ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு பசித்துத்தான் அவர்கள் வருகிறார்கள். இவர் அந்த உணவை பெற்றுக்கொண்டு எங்கோ கொண்டு விட்டு விடலாம் அல்லது விற்பனை செய்து காசாக்கி விடலாம் என்பதல்ல. உணவை பெற்றால் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய பசியை தீர்ப்பது என்பது மிகப்பெரிய கைங்கரியமாக இருக்கிறது. தானங்களிலே மிகச்சிறந்த தானம் அன்னதானம். ஆகவே இந்த இவ்வாறான ஏற்பாடுகளை செய்கின்ற தனவந்தர்கள் இவ்வாறு ஏழைகளை முதலிலே ஏழைகளுக்கு வாரி கொடுக்கின்ற, ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கின்ற மனோபக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான ஒரு பதிவை உங்களுக்கு தந்து மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு TL ஜௌஃபர் கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.